மட்டன் புளிக்குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ட்ரை பண்ணியிருக்கேன், செம்மையாக இருந்ததுங்க. மட்டன் பொடி மாஸ் அதுவும் சூப்பராக வந்துச்சு. இன்றைக்கி 1/4 கிலோ மட்டனை தனியாக வேக போட்டுக்கலாம் பொடி மாஸுக்கு, 1/2 கிலோ மட்டனை தனியாக வேக போட்டுக்கலாம் புளிக்குழம்புக்கு. மண் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாமே சேர்த்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மட்டன் பொடி மாஸுக்கு பெரிய வெங்காயம் ஒரு 3 சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, கரம் மசாலா சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ மறுபடியும் அதை வேக போட்டு எடுத்துப்போம். புளி குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கிக்கலாம். மட்டன் புளிக்குழம்பு முதல் முறையாக வைக்கிறேன். டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு பிறகு சொல்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துகிட்ட பிறகு வேக போட்ட மட்டனை தூக்கி அப்படியே இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா ஒரு 2 கலக்கு கலக்கணும். நல்லா பஞ்சு மாதிரி மட்டன் வெந்திருக்கு பாருங்கள். ஆட்டுக்கறி தண்ணி ரெண்டையுமே மசாலாவோட ஊற்றிடலாம். நல்லா கலக்கி விடலாம் பாருங்கள். நல்லா கலக்கின பிறகு முக்கியமாக புளி குழம்புனா கொஞ்சமாக புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை குழம்போடு சேர்த்து ஊற்றி தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. தேங்காய் சீரகம் கொரகொரப்பாக அரைச்சி ஊற்றிக்கலாம். வேலை முடிஞ்சிடுச்சு. இவ்வளோதான் மட்டன் குழம்பு, அதாவது புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி வச்சுருவோம். மட்டன் பொடி மாஸுக்கு வெங்காயம் போட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த மட்டனை மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். சூடாக அரைக்கக்கூடாது. சூடாக ஆறின பிறகு மிக்சியில் எடுத்து கொஞ்சம் கொரகொரப்பாக ஓட்டி எடுத்துருவோம். காரம் இல்லாமல் பொடி மாஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா சின்ன பிள்ளை சாப்பிட்றதுக்காக. மண் சட்டியில் நல்லா 2 கரண்டி நெய்யை ஊற்றிக்கலாம். மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் மட்டனை சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது வெந்த உடனே 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து நல்லா வரன்னு வர வரைக்கும் நல்லா பெரட்டி விட வேண்டியதான். நல்லா கலகலன்னு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தாலே அந்த வரப்பாக வந்துடும். பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு 2 கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி மதியத்துக்கு மட்டன் பொடி மாஸ், மட்டன் புளி குழம்பு, ரசம் சூப்பராக ரெடியாக இருக்குது. நான் வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி புளி குழம்பு எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. முதல் முறையாக ட்ரை பண்ணும்போது நல்லா இருக்குமா நல்லா இல்லைன்னு ஒரு பயத்தோடவே செஞ்சேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. புளி ரொம்ப கம்மியாக ஊற்றணும், ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது.